தை அமாவாசை மோட்ச தீபம் நல்லோர் நினைத்த நல பெறுக. என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிய அன்பர்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய தை அமாவாசை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2026 ஆண்டு பின்னிலா கோடி சித்தர்கள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம். தை அமாவாசை மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சி சென்னை வடபழனி சித்தர் யோக சைக்கோ கைனடிக் சென்டர் சித்தர் தவயோக மனோசக்தி நிலையம் வடபழனி சென்னை. என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிக் கொண்ட அன்பர்களுடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய இறந்துவிட்ட ஆன்மாக்கள் இந்த தீபச்சுடர் எப்படி மேல் நோக்கு சுடரிட்டு பிரகாசிக்கிறது, அதுபோல் அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவருளால் பரிபூர்ண அமைதி பெற்று சாந்தி அடைந்து ஆன்மா சாந்தி அடைந்து இந்த மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியால் அவருடைய குடும்பத்தினர்கள் இந்த துக்கத்திலிருந்தும் மீளா துயரத்திலிருந்தும் மீண்டு மன அமைதியும் மன நிம்மதியும் பெற்று 16 நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் பெற்று நீடுலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மோட்ச தீபமானது தெற்கு நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. சுத்தமான அசல் நல்லெண்ணெயால் சுத்தமான பருத்தி திரியால் இது தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. எப்படி சுடர்விட்டு பிரகாசிக்குது பாருங்கள். ஆன்மா இப்படி தான் பிரகாசிக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை ஆன்ம ஜோதி என்றும் சொல்வார்கள். அந்த ஆன்ம ஜோதியை ஒவ்வொரு மனிதனும் உள்ளம் பெருங்கோயில் ஊனடு பாலை என்ற முறையில் சித்தர்கள் வழிமொழியில் தங்களுடைய தெரிந்த தவஸ் தியான முறையில் இதை உணர முடியும். தீபம் மோட்ச தீபம் எப்படி அப்படி இந்த இடத்துல காற்று இல்லை, அமைதியாக இருக்குது. ஆனால் எப்படி அது மேல் நோக்கி எவ்வளோ ஒரு கம்பீரமாக பிரகாசிக்குது பாருங்கள். ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம். சென்னை வடபழனியில் தினசரி 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த உலகத்தில் ஏற்கனவே இறந்து விட்டவர்கள், வயதின் காரணமாக இறந்து விட்டார்கள், உடல்நலக் குறைவினால் இறந்து விட்டார்கள், விபத்து கொலை தற்கொலை மற்றும் யுத்தம் கலவரம் தீவிரவாதிகள் தாக்குதல் மற்றும் இயற்கை சீற்றத்தினால மழை வெயில் பூகம்பம் இடி மின்னல் கடல் சீற்றம் எரிமலை தாக்கம் இப்படி பல்வேறு காரணங்கள் இறந்து விட்டவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ காலமாக அத்தனை பேருடைய ஆன்மாக்களும் துர்மரணத்தால் இறந்தவர்கள்லாம் அப்படியே சாந்தி அடையாமல் அவர்களும் துன்பப்பட்டு மற்றவர்களுக்கும் துன்பம் தருவது உலக வழக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எல்லாரும் அமைதி அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் ஒருநாளாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்ம தினசரி சென்னை வடபழனி நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் வேண்டுகிறோம். இன்றைக்கி தை அமாவாசை, அதுக்கப்புறம் வரக்கூடியது ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் வரக்கூடியது புரட்டாசி அமாவாசை. ஆண்டுகளில் 3 அமாவாசைகளையும் நாம் இந்த மாதிரி மோட்ச தீபம் ஏற்றி வேண்டுவோம். இது குறித்து நம்ம ஏற்கனவே நேற்று தகவல் கொடுத்துருந்தோம். அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினுடைய பெயர் விவரம், அவருடைய வயது, அவர்கள் இறக்கும்போது இருந்த ஊர் விவரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் தனியாக ஒரு பட்டியல் பண்ணியிருக்கேன். அந்த பட்டியல் படி நாம் இப்போ எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். ஓம்
ஓம் ஆன்ம சாந்தி அடையட்டும். ஓம் என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிய அத்தனை ஆத்மாக்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிய அத்தனை ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும். என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டியவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள், ஆன்மாக்கள் அத்தனையும் சாந்தி அடையட்டும். ஓம் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும். ஓம் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருளால் நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எண்ணிலா கோடி சித்தர்களால் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும். அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும். என்னிடம் நேரிலும் அலைபேசி வேண்டியவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடைய குடும்பத்தினர், இயற்கை மரணம், வயதின் காரணமாக மரணம் அடைந்தவர்கள், துர்மரணம், கொலை, தற்கொலை, விபத்து, இயற்கை சீற்றங்கள், செயற்கை காரணங்கள், கொரோனா போன்ற செயற்கை காரணங்கள் இவற்றால் இறந்துவிட்டவர்கள் எல்லாரும் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்கள் எல்லாரும், அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் மன நிம்மதி, 16 நற்பெயர்கள், சகல ஐஸ்வர்யம், நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று நீடுலி வாழணும் வேண்டிக்கிறேன். இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். 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 இனியெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இன்னைக்கு 18/1/2026 ஜனவரி மாதம், ஜனவரி 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை அமாவாசை. நல்லோர் நினைத்த நலம் பெருக, சுடர்விட்டு பிரகாசிக்கும் இந்த தீபச்சுடரை போலவே இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவன் திருவடியை நோக்கி சுடர்விட்டு பிரகாசித்து பூரண மன அமைதி, பூரண ஆன்ம சாந்தி அடைந்து அவருடைய குடும்பத்தினருக்கு தெய்வீக நிலையிலிருந்து அருள் செய்து தாங்களும் இறைவன் திருவருளை பெற்று அவருடைய குடும்பத்தினர்கள், நண்பர்கள் அனைவரும், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அனைவரும் பரிபூரண இறைவனுடைய அருள் பெறுவதற்கு இன்றைய தினம் தை அமாவாசை சென்னை வடபழனி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெறுகிற இந்த மோட்ச தீபம் சிறப்பு நிகழ்ச்சியில் இறைவன் அருளும் சித்தர்கள் அருளும் கூடி ஆன்மா சாந்தி அடைய நம்மிடம் வேண்டிக் கொண்ட அனைத்து நண்பர்களுடைய ஆன்மாக்களும் அவருடைய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் பரிபூர்ண இறையருள் கிடைக்க வேண்டிய வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. பிரிவு துயரம் என்பது மிக மிக கொடுமையானது. அதிலையும் மரணத்தினால் தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களுடைய உறவினர்கள், நண்பர்களை இழக்கும்போது ஏற்படக்கூடிய பிரிவு துயரம் மிக மிக கொடுமையானது. அந்த கொடுமை மன வலி, மனதில் ஒரு பெரிய மாற்ற முடியாத, தீர்க்க முடியாத ஒரு காயத்தை ஏற்படுத்தி வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வேதனையிலிருந்து என்னிடம் மேலும் அலைபேசியில் வேண்டிக் கொண்ட அனைவருடைய அன்பர்கள் மனதில் பூரண அமைதி ஏற்பட்டு இனிமேல் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு எதிர்காலத்தில் எல்லா வகையான நன்மைகளும் பெற்று நீடுலி வாழணும். என்னிடம் நேரிலும் அலைபேசியில் வேண்டிக் கொண்ட அனைவரும் நீடுலி வாழணும். அவங்களுக்கு ஏதாவது காரியத்தடைகள், மனக்குழப்பம், பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் உடனடியாக நீங்கி அவர்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவங்களுக்காக தெய்வ நிலையில் இருந்து தெய்வத்திடம் வேண்டி இந்த தனக்காக மோட்ச தீபம் ஏற்ற சொல்லி வேண்டிக் கொண்ட அந்த உறவினர்கள், நண்பர்களுக்கு இறையருளும், குரு அருளும், திருவருளும், எண்ணிலா கோடி சித்தர்கள் அருளும் ஏற்பட
அவர்கள் வேண்டிக் கொண்டு, ஏன்னா அவர்கள் வந்து இந்த மனித நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பந்தாம் பாசம்லாம் இப்போ இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. காலங்கள் காரணமாக அல்லது சூழ்நிலை காரணமாக அவருடைய மறுபிறவி காரணமாக அவர்களுக்கெல்லாம் வந்து, ஆனால் எண்ணங்களுடைய தாக்கம் மிக அதிகம். எப்படி வந்து தங்களுடைய உறவுகளுக்காக இப்படி மோட்சதம் ஏற்ற சொல்லி ஆன்மாக்கள் வேண்டிக் கொண்டார்களோ அந்த வேண்டுதலுக்கு நிச்சயம் இறை அருளும் பூரணர்களும் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு பிரார்த்தனை அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து மிக மிக அற்புதமான ஒரு சக்தி உண்டு. இந்த கூட்டு பிரார்த்தனை இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அனைவரும் இந்த மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி ஒரு ஆண்டுக்கு தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசையில் நாம் வந்து இதை செயல்படுத்துகிறோம். இந்த சூழ்நிலையில் எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டியும் நம்ம வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். அனைவருக்கும் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சித்தர்கள் அருள் உண்டாகிறது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சித்தருடைய அருள் உண்டாகிறது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சித்தருடைய அருள் உண்டாகிறது. உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்திலும் சித்தருடைய அருள் உண்டாகிறது. இன்றைக்கி வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட அன்பர்கள் தங்களுடைய உறவினருடைய ஒவ்வொரு உறவினருக்கும் ஒரு 4-10 பேர் அவங்கவுங்க பேர், தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொந்தக்காரங்க அனுப்பியிருக்காங்க. அதனால் அத்தனை பேருடைய பெயரையும் சொல்வது சிரமம். ஆனால் அத்தனை பேருடைய பெயரும் எனக்கு நன்றாக தெரியும். அதே சமயம் நாம் இந்த முயற்சியை செய்வது என்னுடைய செயல் இல்லை, என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றேன் என்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகிலேயே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான், நோக்க அறியவன் கான், நுண்ணியரின் நுண்ணியன் கான், எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே. ஓம் அண்ணாசாமி தம்பரான் சொன்னோம், ரத்னசாமி தம்பரான் சொன்னோம், பாக்கிலிங் தம்பரான் சொன்னோம். எண்ணிலா கோடி சித்தர்கள் நம்மை ஒரு கருவியாக செயல்படுத்தி வைத்து இந்த மக்களுக்கு நம்மால் என்ற ஒரு மன நிம்மதி தருவதற்கு என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்தந்த குடும்பத்தினருக்கு உறவுகளை பிரிந்த இழந்த உறவுகளுக்கு ஒரு பரிபூர்ண நிம்மதி கிடைக்கும், இறை அருளும் கிடைக்கும், குரு அருளும் கிடைக்கும், சித்தர்கள் அருளும் கிடைக்கும். மேலும் அவங்களுக்கு ஏதேதும் பிரச்சனைகள் இருந்தால், காரியத்தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி பூரண ஆரோக்கியம் பூரண நலம் அவங்களுக்கு உண்டாகும். அதுக்காக சித்தர்கள் நமக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த தீபச்சுடர் அப்படியே அழகாக அந்த ஆன்ம ஜோதின்னு அங்கே மேல் நோக்கி பிரகாசிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு அதிசயம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே காற்று வீசலை, அப்படியே அழகாக அது நிதானமாக சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. நல்லோர் நினைத்த சுத்தமான நல்லெண்ணெய் தெற்கு நோக்கி நம்ம வச்சுருக்கிறோம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மை நன்றி. 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நம்ம வந்து சித்தருடைய ஜீவசு மேலேருந்து மண்ணு பண்ணிச்சு ஒரு யாகம் அமைச்சிருக்கோம். இந்த யாகத்தில் நம்ம என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிய அனைவரும் அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னிடம் நேரிலும் அலைபேசியும் வேண்டிக் கொண்ட நண்பர்களுடைய உறவினருடைய குடும்பத்தினருடைய ஆண் மக்கள் எல்லாமே சாந்தி அடைந்து அவர்களுக்கு குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிபூர்ண நிம்மதி, மன அமைதி, உடல் நலம், குடும்ப நலம், பண நலம், பொருளாதார நலம், எல்லா வகையான வசதிகளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்காக வந்து நம்ம 250 வகை மூலிகை இப்படி சிறப்பாக செய்கிறோம். இதில் வந்து எண்ணிலா கோடி சித்தர்களுடைய ஜீவசமலேருந்து மண்ணு கொண்டு வந்துச்சு நம்ம இந்த யாகம் ஒன்று அமைச்சிருக்கோம். ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம். குட்டி நெருப்பு பிடிச்சிச்சு, அது போதும். கற்பூர நெய் எதுவுமே தேவையில்லை. இந்த பக்கம் நம்முடைய யாகம் பிரகாசிச்சு, இது தீபம் வந்து மோட்ச தீபம் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே. நன்றி நன்றி நன்றி. ஆ உ இ ஓ ஏ இம்.
ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. நன்றி நன்றி நன்றி. சென்னை வடமலையில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலில் கண்டு பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மோட்ச தீபம் காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருக்காவது ஏதாவது துக்கம் இருந்தால், அழகாக பிரச்சனை கஷ்டம் இருந்தால் நம்ம எந்த நேரமும் அவர்களுக்கு தொடர்பு கொள்ளுவோம். இதுக்கு அலைபேசி எண் இருக்குது 9382689894 9382689894 9382689894. நீங்கள் எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரார்த்தனைகள் ஏதாவது வந்து தெரியப்படுத்தலாம். எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் 16 நற்பெயர்கள் வேண்டி நாம் எப்பவுமே பிரார்த்தனை செய்வோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மீண்டும் இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் சந்திப்போம். மோட்ச தீபம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. தை அமாவாசை முன்னிட்டு மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சி எண்ணிலா கோடி சித்தர்கள் அருளால் மிக சிறப்புடன் நடைபெறுகிறது. – 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம், சித்தருடைய ஜீவசமாலேருந்து மண்ணு குடஞ்சி ஒரு யாகம் ஒன்று அமைச்சிருக்கோம். இந்த யாகத்தில் நம்ம வந்து இப்போ நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். என்னையும் நம்பி எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டி தங்கள் குடும்பத்தில் இறந்துவிட்ட உறவினர்கள், நண்பர்களுடைய, அன்பர்களுடைய பெயர் விவரம் தெரிவித்து கொரோனா காலத்துலேருந்து நம்ம இந்த மோட்ச தீபம் ஏற்றுறோம். அதுக்கு முன்னாடியும் ஏற்றிட்டு இருப்போம். ஆனால் அது தொடர்ந்து கொரோனா காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து யூடியூப் மூலமாக செய்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தனிப்பட்ட முறையில் வேண்டிப்போம். ஏன்னா அப்போல்லாம் யூடியூப்பை பயன்படுத்துறதுக்கு வழிவகை கிடையாது. யூடியூப் அப்புறம் அதனால் அந்த சூழ்நிலையினால பொதுவாக எல்லா அமாவாசையிலையும் முன்னாடினா சுமாராக 30 ஆண்டுகளுக்கா தொடர்ந்து நம்ம இடத்துக்கு யார் வேணாலும் வரலாம். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை நான் வீட்டை விட்டு இந்த அறையை விட்டு கூட நகர மாட்டேன். எத்தனையோ வீடுகள் மாறியாச்சு. எந்த சூழ்நிலையிலும் அந்தந்த வீடுகளில் எல்லோரும் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த சிதருடைய ஜீவசமாலேருந்து மண்ணு குடைச்சோ இந்த யாகுண்டம் அமைச்சுக்கொள்ள இந்த யாகுண்டத்தில் 250 வகை மூலிகை பொடி யாகத்தில் அவங்களுடைய பிரார்த்தனைகளை பேப்பரில் வெற்றிலை எழுதி சமர்ப்பணம் செய்வாங்க. சித்தர்களால் என்ன பிரார்த்தனை என்ன வேணும் கூட என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அவங்க போக வேண்டியது தான். அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிறைவேறும். இது சித்தர்களால் நடக்கும். என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை. அதே சமயம் கொரோனா சூழ்நிலையில் நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் வர வைக்க முடியல. காலையிலேருந்து 6 வரையும் 12 மணி நேரம் நான் காத்திருப்பேன். அப்பப்போ வந்து போயிட்டு இருப்பாங்க. கொரோனா சூழ்நிலைக்கு அப்புறம் நம்ம வீடுகளுக்கு யாரையும் வரவழைக்க முடியல. அதனால் நம்ம மோட்ச தீபம் ஏற்ற நிகழ்ச்சியை நேரலை பிரார்த்தனை தினம் ராத்திரி 9 மணிக்கு எல்லாருக்கும் நேரலையில் லைவ் ப்ரேயராக செய்கிற வழக்கத்தையும் நம்ம கொண்டு வந்தோம். இதற்கு ஆதரவு கொடுத்துருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள், சப்ஸ்கிரைப் செய்தவங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள் அனைவருடைய திருவடி வணங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். மீண்டும் சென்னை வடபழனியில் இன்று இரவு மற்றும் எல்லா இரவுகளும் 9 மணிக்கு நேரலை பிரார்த்தனை நடைபெறும். அதில் பங்கு கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த மோட்ச தீபம் நிகழ்ச்சி மீண்டும் ஆடி அமாவாசைக்கும் புரட்டாசி அமாவாசைக்கும் நடைபெறும். வருடத்தில் 3 நாட்கள், தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. நன்றி நன்றி நன்றி. நம்முடைய காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வர்களுக்காகவும் நம்ம கூடுதலாக வேண்டிக்கிறோம். இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. இன்றைக்கு தெய்வமானது அவ்வளோ அழகாக சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. அந்த ஆன்ம ஜோதி என்று மேலே 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 போகும் என்று சித்தர்கள் கருத்து சொல்லுவாங்க. அந்த அடையாளத்தை அது காண்பிக்கிறது. இந்த ஜோதியை நீங்கள் தெய்வத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து
மனசாந்தி ஏற்படும். உங்கள் குடும்பத்தின் நண்பர்களுடைய உறவுகள்லாம் மிக சிறப்பாக இறைவனுடைய திருவடியில் ஆன்ம சாந்தியோட உங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்த்துக்களோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மறுபிறவி இல்லாத இறைவனுடைய திருவடியை பெற்றிருப்பார்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம், நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கிட்டும். கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரியமும் சித்தியாகும். சகல சௌபாக்கிய ஓமதிரவி ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம், கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் உங்கள் வீடு, கடை, அலுவலகம், பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இது 1 கிலோ